ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். நான் வந்துட்டு நேற்று தான் மாவு அரைச்சேன். நாங்கள் இந்த சௌபாகியா வெட் கிரைண்டர் யூஸ் பண்ணுறோம். ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுலேயே வந்துட்டு தேங்காய் துருவுறதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. மாவு வந்து நேற்று மார்னிங் ஆகினேன், நல்லா புளிச்சிருச்சு. நைட்டு இட்லி இதெல்லாம் பண்ணியிருந்தேன். பட் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, நாங்கள் எதுவும் பண்ணலை. 6 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் உளுந்து போட்டேங்க. 3 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து அப்படின்னு போட்டாலும் நம்மளுக்கு உளுந்தோட இது வந்து கன்சிஸ்டன்ட்டி அதிகமாக கிடைக்கும். அரிசி மாவோட உளுந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது பெட்டர் தான். உளுந்து ரொம்ப அதிகமாக போனாலும் இட்லி எந்திரிக்காது. இது வந்து எந்த சோடாவும் எதுவுமே போடலை. அரிசி 3 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து அந்த ரேஷியோவில் போட்டு அரைச்சது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இட்லி சூப்பராக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். உங்களுக்கு தேவை அப்படின்னா கொட்டமுத்து வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஆட் பண்ணிங்கன்னா தோசை கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரும். கொட்டமுத்து ஆட் பண்ணிங்கன்னா இட்லி கொஞ்சம் பஞ்சு மாதிரி வரும். சோடா ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.